எப்போதான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது? ஆரம்பத்துல ஒரு கூட்டணி அமையும் போது இந்த பிரச்சனை வந்ததா? ஒரு சர்ச்சையா மாறுச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் அதாவது நாட்கள் தாண்டி தான் இபிஎஸ் அவர்கள் பதில் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதும் அமித்ஷா அப்படியெல்லாம் சொல்லலைங்க, அப்படிதான் சொன்னாரு. அதுதான் பதிலாக இருந்தது. அதற்கு பிறகு அங்க அமித்ஷா மதுரையில நடந்த பாஜகவுடைய அந்த மையக்குழு கூட்டத்துல பேசினாரு. அதற்கு பிறகு மௌனம் தான் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்போ பேட்டியில சொல்றாரு. இதுல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அரசு அமைக்கும்ங்கிறார். கூட்டணி ஆட்சியில் அரசு அமைக்கும், அதுல பாஜக பங்கு பெறும் அப்படிங்கிறாரு. ஒரு சர்ச்சை ஆரம்பமாகுது. அப்ப இது பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களா? இது பிரச்சனையே அல்லன்னு நாங்க சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அவங்க சொல்லுகிற செய்தியே என்ன பொருளில் இருக்குது அப்படிங்கிறத நாம இங்கிருந்து ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டே இருக்கோம்னு சொல்றோம். இப்ப நீங்க என்டிஏ ஆட்சி நடக்கிறது அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க. மத்தியில நாங்க என்டிஏல இருந்தபோது நாங்க ஆட்சியில் பங்கு பெறல. அப்போவே முதல் பீரியட் நாங்கள் என்டிஏல இருந்தபோது ஆட்சியில் பங்கு பெறலை. இதுக்கு எங்களுக்கு எம்பிஸ் இருந்தாங்க, நாங்கள் எங்களுடைய ராஜ்யசபா மெம்பர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னா, என்டிஏ ஆட்சி நடக்கிறது, என்டிஏவினுடைய பாரதிய ஜனதா ஆட்சின்னு அவங்க சொல்லலை. இப்போ கூட அவங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் போன தடவை தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்ச போதும் கூட என்டிஏ கவர்மெண்ட் தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த மொழியிலே தான் அமித்ஷா பேசிக்கொண்டு இருக்கிறார். எனவே இது ஒரு பிரச்சனை என்று நாங்கள் கருதி இருந்தால், எங்கள் கூட்டணிக்குள் பிரச்சனை என்று கருதி இருந்தால் இதை நாங்கள் பேசி செறிவணிந்திருப்போம். இது பிரச்சனை இல்லை என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அதனால தான் எங்க பொதுச் செயலாளர் ஒரே நாளில் தெளிவாக சொன்னார் செய்தியாளர் முன்னிலையில், அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், என்டிஏ கூட்டணி. இதைத்தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், அவரும் அதைத்தான் சொன்னார். அமித்ஷா சொல்லலாம்ல, அமித்ஷாவும் அதைத்தான் சொல்லுகிறார். நான் அதைத்தான் சொல்றேன் மறுபடியும். நம்ம கொடுக்குற இன்டர்பிரேஷன்ல தான் பிரச்சனை இருக்கிறதாக நாங்க பாக்குறோம். இது ஏன் இவ்வளவு முறை இது கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படிங்கிறதா இப்ப நான் டிஎம்கே செட் பண்ற நேரட்டிவ்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகள் நாங்க ஆட்சியில் பங்கு என்று கேட்டாங்க. ஆட்சியில் பங்கு என்று கேட்ட உடனேயே திமுக அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணல, மெதுவா கொஞ்ச நாள் நகர்த்திட்டு இருந்தாங்க. பிறகு ராஜா அவர்களை விட்டு பேச வச்சாங்க. இது நடந்து ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டாம் என்று அவர்கள் பேசவில்லை. நாங்கள் இந்த முறையெல்லாம் இப்படி வலியுறுத்துகிற சூழலில் இல்லை என்றார்கள். இப்பொழுது மறுபடியும் எங்களுக்கு சீட் அதிகமாக வேணுங்கிறாங்க. வெறும் டீ பண்ணோடு போயிட மாட்டோம் என்று பேசுகிற அந்த துணியெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம்.